ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த செடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டேபிள் ரோஸ் செடி தான். இது நான் வச்சு 6 மாதம் ஆச்சு. நல்ல செடி வருது, ஆனால் முட்டு நிறையா விடுது. இது வரைக்கும் ஒரு பூ கூட பூக்கவே இல்லை. ஏன்னு தெரியல. நல்லா முட்டு நிறையா வருது. முட்டு எல்லாமே கருகி கீழே தான் கொட்டுதே தவிர இது வரைக்கும் ஒரு பூ கூட பூக்கலை. இது என்ன பண்ணால் நல்லா பூக்கும் அப்படிங்கிற டிப்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தம்பியோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நான் சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் கொடுத்து விட்டேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுங்கிற உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா நெட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கோங்க. மிளகாப்பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடும். ரொம்பவே நல்லா இருக்குங்க, கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.